அன்பின் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு முக்கியமான செய்தியோடு இணைந்திருக்கின்றோம். உலக மலேரியா தடுப்பு விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் மூலம் மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகமும் மன்னார் மலேரியா தடுப்பு பிரிவு ஆகியவை இணைந்து மன்னார் மாவட்டத்தில் மலேரியா தடுப்பு செயல் திட்டத்தை மேற்கொண்டிருந்தது. இந்த நிகழ்வில் இன்று காலை 9 மணியளவில் மன்னார் தள்ளாடி சந்தியிலிருந்து மன்னார் நகரம் வரை சிரமதான பணி மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது வீதியோரங்களில் காணப்படும் குப்பைகள், பிளாஸ்டிக் போத்தல்கள் போன்றவை அகற்றி சுத்தம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் தா வினோதன் அவர்களும், மன்னார் மலேரியா தடுப்பு பொறுப்பு வைத்திய அதிகாரி பிரியதர்ஷன் மற்றும் உத்தியோகத்தர்கள், மன்னார் ரோட்டரி கழகத்தின் தலைவர் திருமலைராசா தனேஷ் மற்றும் ரோட்டரி கழகத்தின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்விற்கான அனுசரணையை மன்னார் ரோட்டரி கழகம் வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பிராந்திய சுகாதார திணைக்களம் மன்னார் மற்றும் மலேரியா தடுப்பு பிரிவு மன்னார் ஆகியன இணைந்து உலக மலேரியா விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டும் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தை முன்னிட்டும் மன்னார் மாவட்டத்தில் தள்ளாடியிலிருந்து மன்னார் நகர் வரை ஒரு சிரமதான துப்புரவாக்கும் பணியை ஒழுங்கு செய்து தற்போது நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், மலேரியா இலங்கையில் உள்நாட்டில் பரவுவது தற்போது இல்லாத பட்சத்திலும் வெளிநாட்டில் இருந்து, குறிப்பாக மலேரியா நோய் அதிகளவு காணப்படுகின்ற ஆப்பிரிக்க மற்றும் தென்னாசிய நாடுகளில் இருந்து திரும்புவர்களில் இருந்து நாட்டுக்கு மீண்டும் மலேரியா நோய் பெறவும் அபாயம் தொடர்ந்து நிலைத்திருக்கின்றது. அந்த வகையில் பொதுமக்கள் மலேரியா தீவிரமாக பரவுகின்ற நாடுகளுக்கு செல்லும் போது அதற்கான தடுப்பு முறைகள், தடுப்பு மருந்துகளை மலேரியா தடுப்பு பணியகம் அல்லது சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனை பெற்றுச் செல்லவும், அதேபோல் அவர்கள் நாடு திரும்பியவுடன் மலேரியா பரிசோதனையை நடத்துவதற்கு இந்த இடங்களுக்கு விஜயம் செய்யவும் இந்த நேரத்தில் நான் நன்றாக